Good morning students, welcome to the science class. Today started on lesson 4 atomic structure. ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அணு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அணு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தென் இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். In the last chapter we study that anything around us is matter and it's made up of molecules. The molecules are combinations of atoms of different elements or the same elements. Table, chair, bag, book, chalk and blackboard. In a short, everything you see around are made up of atoms. ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அணுவால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்டம்ஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ நோட் பண்ணிங்க, அணு அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறிய துகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தே cannot see even through a microscope. அது வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால் பார்க்க முடியாது. In this lesson we are going to study about atomic theories, subatomic particles, atomic number and mass number and valency. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் தியரிஸ். ஸோ அந்த அணுவினுடைய கொள்கையை பற்றி நம்ம பார்க்கலாம். An atom is 1000 times smaller than the thickest human hair. ஸோ நம்ம ஒரு மனிதனுடைய அந்த முடி இருக்குது பார்த்திங்களா, அந்த முடியோட கம்பேர் பண்ணுறப்ப அணுங்கிறது என்ன, அது 1000 times smaller அப்படின்னு சொல்கிறாங்க. It has an average diameter of 0.0000 into ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 × 10⁻⁹ மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. To understand the size of an atoms, now let us find what is the size of known things like pencil, red blood cell, so virus and dust particle. ஸோ சம் பார்ட்டிகல்ஸ்னுடைய அதனுடைய அட்டாமிக் சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பென்சிலுடைய சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 × 10⁻⁻2 மீட்டர். தென் நம்மளுடைய ரெட் பிளட் செல்லினுடைய இது பார்த்தோம் அப்படின்னா 1 × 10⁻⁴ மீட்டர். வைரஸ்னுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 1 × 10⁻�6 மீட்டர். அண்ட் தென் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னுடைய இது பார்த்திங்கன்னா 1 × 10⁻7 மீட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிங்க, அது 1 மார்க் கொஷின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. தென் ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா many scientists have studied the structure of the atoms and advanced the theories about it. The theories proposed by Dalton, Thomson and Rutherford are given below. ஸோ நம்ம இந்த லெசன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம இப்போ யார் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்டன், தாம்சன் அண்ட் ரூதர்ஃபோர்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தென் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டால்டன் அட்டாமிக் தியரி. ஸோ டால்டனுடைய அணுக்கொள்கையை பற்றி நம்ம பார்க்கலாம். தென் ஜான் டால்டன் ப்ரப்போஸ்ட் அன் அட்டாமிக் தியரி இன் த இயர் 1808. ஸோ 1808 வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் இந்த அட்டாமிக் தியரியை உருவாக்கியிருக்காரு. தென் ஹீ ப்ரப்போஸ்டு தட் த மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் வெரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் விச் ஹீ நேம்டு ஆட்டம்ஸ். An atom is the smallest indivisible particles. It is a spherical in shape. ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ மேட்டர் அப்படிங்கிறப்ப பருப்பொருள். ஸோ பருப்பொருட்கள் மிக சிறிய துகள்களால் உருவாக்கப்பட்டது. அத்துகள்களுக்கு தான் என்னென்னு சொல்லியிருக்காங்க, டால்டன் வந்து அணு அப்படின்னு பெயரிட்டிருக்காரு. ஸோ அப்போ அணுங்கிறது என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆட்டம் அப்படிங்கிறது இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அணு என்பது மிக சிறிய பிரிக்க இயலாத துகள் அப்படின்னு சொல்கிறாரு. தென் அண்ட் ஆல்சோ தட் ஷேப் இஸ் ஸ்பெரிக்கல், கோள வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இஸ் தியரி டஸ் நாட் ப்ரப்போஸ் எனி திங் அபவுட் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஸோ இவர் வந்து என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அணுவில் காணப்படும் நேர் மற்றும் எதிர் மின்னூட்டங்களை பற்றிய எவ்வித விளக்கத்தையும் சொல்லலை. டஸ் நாட் propose anything about the positive and negative charges of an atom. Hence, it was not able to explain many of the properties of substance. ஸோ இவர் வந்து தெளிவான விளக்கத்தை சொல்லலை. தென் ஸோ மோட்டோ ஒன்று பாருங்கள். நேனோமீட்டர் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் யூஸ்டு டு மெஷர் எ ஸ்மால் length. 1 nanometer is equal to 1 × 10⁻³
9 மீட்டர். ஸோ இதை நான் அண்டர்லைன் பண்ணிக்க, அது 1 மார்க் கொஸ்டின். 1 நேனோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁻⁹ மீட்டர். தென் ஸோ இப்போ டால்டனுடைய தியரி வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அடுத்ததாக அனதர் சயின்டிஸ்ட் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா தாம்சன் தியரி. ஸோ இன் 1897, J.J. Thomson proposed a different theories. He compared an atoms to a watermelon. ஸோ அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, தர்பூசணியோடு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அணுவனுடைய அமைப்பை கம்பேர் பண்ணுறாரு. His theory proposed that an atom has positively charged part like the red part of watermelon and it are emitted like the seeds negatively charged particles, which he called electrons. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த தர்பூசணியுடைய அந்த சிகப்பாக இருக்கிற அந்த பகுதியில் வந்து என்னென்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நேர் மின்னோட்டம் என்றும், அதில் இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் தர்பூசணி கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கவும் சீட்ஸ் இருக்கும். ஸோ அந்த விதைப்பகுதி வந்து என்னென்னு பண்ணுற எதிர் மின்னோட்டம் கொண்டதாகவும் எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த எதிர் மின்னோட்டத்தை வந்து என்னென்னு கொடுத்துறாரு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறாரு. Then, according to this theory, as the positive and negative charges are equal, the atom as a whole does not have any resultant charge. Then, so அப்போ இக்கொள்கையின்படி அணுவில் நேர் மற்றும் எதிர் மின்னோட்டங்கள் சம எண்ணிக்கையில் காணப்படுது. இதன் காரணமாக என்ன ஆகுது, அந்த அணுவானது எவ்வித மின்சுமையும் பெற்றிருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. So the atoms as whole does not have any resultant charges. Then, so Thomson's greatest contributions was to propose the existence of the negatively charged particles or electrons in an atom by experimentations. For this discovery he was awarded the Nobel Prize in 1906. ஸோ அண்டர்லைன் பண்ணிங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தாம்சன் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கினார். எப்போ 1906. ஸோ ஆல்தோ திஸ் தியரி எக்ஸ்பிளைன் வை அன் ஆட்டம் இஸ் நியூட்ரல், இட் வாஸ் அன் இன்கம்ப்ளீட் தியரி இன் அதர் வே. ஸோ அவர் அந்த எலக்ட்ரான்ஸை பற்றி சொன்னனால நோபல் ப்ரைஸ் வாங்கினார். பட் என்ன பண்ணல அப்படின்னா எதுக்காக வந்து ஆட்டம் வந்து நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு பற்றி இந்த ஃபுல் இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ தட்ஸ் தாம்சனுடைய தியரி அப்படின்னு சொல்லலாம். தென் ஸோ அதனை அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வராரு. தேர் ஆர் ஷார்ட் கம்மிங் இன் த தாம்சன் தியரி. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தாம்சனுடைய தியரி எடுத்துகிட்டு அதை இன்னும் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தென் எர்னட் ரூதர்ஃபோர்ட் கேவ் எ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எர்னட் ரூதர்ஃபோர்ட் கண்டக்டட் அன் எக்ஸ்பிரிமெண்ட். He bombarded a very thin layer of gold with a positively charged alpha rays. He found that most of these rays, which travel at a great velocity, passed through thin gold sheet without encountering any obstacles. A few are, however, turned back from the sheet. தென் ஸோ ரூதர்ஃபோர்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய தங்கத்தகட்டை எடுத்துக்கிட்டு நேர் மின்னோட்டம் கொண்ட ஆல்ஃபா கதிர்களை வந்து மோத செய்கிறாரு. ஸோ அது மோதுறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா திசை வேகத்தில் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஆல்ஃபா கதிர் வந்து எந்தவித தடைபொருளும் இல்லாமல் அந்த தகட்டின் மீது மோதி ஊடுருவி செல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. தென் ரூதர்ஃபோர்ட் கன்சிடர்ட் திஸ் remarkable and miracles as the bullet had turned back after colliding with tissue paper. So based on this experiment, Rutherford proposed his famous theory. ஸோ இது மூலயமா அவர் என்ன சொல்கிற அந்த தியரி பார்த்து அப்படின்னா the fact that most alpha particles pass through the gold sheet means that the atoms consist mainly of empty space. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிக அளவிலான ஆல்ஃபா கதிர் வந்து என்ன ஆகுது இந்த தங்கத்தகட்டின் மீது ஊடுருவி செல்லுது. எனில் அணுவானது எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா பெரும்பான்மையான வெற்றிடத்தை கொண்டுள்ளது, எம்டி ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. த மோஸ்ட் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் பாஸ் த்ரூ த கோல்டு சீட். ஸோ நிறையா ஆல்ஃபா ரேஸ் வந்து ஊடுருவி செல்லுது அப்படிங்கிறாங்க. தென்
the part from which the positively charged particles turn back is positively charged, but it is very small in size as compared to the empty space. ஸோ எந்த பகுதியிலிருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேர்மின்னூட்டம் பெற்ற கதிர்கள் பின்னோக்கி வந்ததோ அப்பகுதி முழுவதும் என்னது நேர்மின் சுமை பெற்றதாக இருக்குது. அதனால தான் வந்து என்னது இஸ் டர்ன் பேக். ஸோ பாசிட்டிவ் போய் படுறப்ப என்னது அந்த பாசிட்டிவ் இருக்கிறப்ப ரிட்டர்ன் பேக் ஆகுது. தென் ஃப்ரம் திஸ் இன்ஃபரன்ஸ் ரூதர்ஃபோர்ட்ஸ் present his theory of the structure of an atoms. For this theory he was awarded the Nobel Prize for Chemistry. ஸோ இதுக்காக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட் வந்து நோபல் ப்ரைஸு வாங்கினார். தென் ரூதர்ஃபோர்ட்ஸ் தியரி ப்ரொப்போஸ் த ஃபாலோயிங். ஸோ இதிலேருந்து ரூதர்ஃபோர்ட்னுடைய அணுக்கொள்கை வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த நியூக்ளியஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம் ஆஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. Most of the mass of the atom is concentrated in the nucleus. ஸோ அந்த அணுவினுடைய மையமானது அணுக்கருவாலானது அது என்ன இருக்குது நேர்மின் தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தென் அணுவின் பெரும்பான்மையான நிறையானது அதன் மையத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த கான்சன்ட்ரேஷன் இன் த நியூக்ளியஸ், த மோஸ்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ் இஸ் concentrated in the nucleus. Then second point, the negatively charged electrons revolves around the nucleus in the specific orbit. ஸோ என்ன ஆகுது பார்த்தோம் அப்படின்னா அந்த அணுக்கருவை சுற்றி எதிர் மின்தன்மை கொண்ட எலக்ட்ரான் வந்து என்னது ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறது ஸ்பெசிஃபிக் ஆர்பிட். தென் தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இன் கம்பேரிசன் வித் த சைஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ் த நியூக்ளியஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால். ஸோ அணுவனோட அளவோடு ஒப்பிடும்போது அந்த அணுக்கருவானது எப்படி இருக்குது அளவில் மிக மிக சிறியதாக இருக்குது. இன் கம்பேரிசன் வித் த சைஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ் த நியூக்ளியஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால். தென் ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் டால்டனுடைய மாடல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது அதனுடைய ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னார் ஆட்டம்ஸ். தென் அடுத்து ரூதர்ஃபோர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் மெலனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அந்த வாட்டர் மெலன் வந்து கட் பண்ணி உள்ளே பார்க்குறப்ப அந்த ரெட் பார்ட் வந்து என்னென்னு சொன்னார் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், அதில் இருக்கக்கூடிய அந்த சீட்ஸை வந்து நெகட்டிவ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். தென் ஸோ அடுத்த தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் மாடல் பாருங்கள். ஸோ ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறப்ப அதனுடைய சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. த நியூக்ளியஸ் ஆர் பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ் அண்ட் தென் எம்டி ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எம்டி ஸ்பேஸு அண்ட் தென் த நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் அரவுண்ட் த ஆர்பிட். ஸோ அந்த நியூக்ளியஸை சுற்றி என்னது வெளிவட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் எ அட்டாமிக் தியரிஸ். ஓகேங்களா? ஸோ அட்டாமிக் தியரிஸில் யார் யாரை பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன் பற்றி பார்த்துருக்கோம், தாம்சன் அண்ட் ரூதர்ஃபோர்ட்ஸ். ஸோ இதை ரீட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.